ஐயா உங்க வடிவேல் காமெடிக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபேனுங்கய்யா. வடிவேல் காமெடி அதுக்கெல்லாம் நம்ம ஃபேனுங்க நான். அடுத்ததாக பொதிகை மாரிஸ் அவர்கள், வாஞ்சிநாதன் அவர்கள். நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஓகே. போயிடலாம். அடுத்ததாக விருது வாங்குவோர் சவுண்ட் இன்ஜினியர் டோனி அவர்கள். ஒரு படத்துக்கு எப்பவுமே முக்கியம் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு தான் நம்ம டோனி அண்ணா விருது வாங்க போறாரு. இவ்வளோ அழகா நம்மளை கவர் பண்ற அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு 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 கைத்தட்டல் கொடுக்கலாமா? பத்திரிகையாளர்கள், ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? அண்ட் அந்த கேமராமேன், லவ்லி கேமராமேன்ஸ், அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளோ கந்தரகோணத்துலயும் அவங்க வந்து போட்டோ எடுக்கணும்னு கேட்குறாங்க. என்ன சொல்றது, எடுங்க. இவ்வளோ கூட்டத்திலேயே நான் ஒண்டர்ஃபுல் ஜாப் பண்றேன்னு சொல்றாரு. ஸோ அது எனக்காண்டி ஒரு கைத்தட்டல் போடுங்க ப்ளீஸ். கமான். கல்பாக்கம் நரேன். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபேன் ஆகிட்டார் நினைக்கிறேன். அப்படிதானே சார்? நன்றி சார், தேங்க்யூ. உங்களுக்கு அவர் ஃபேன் ஆகிட்டாரா? அடுத்ததாக விருது வாங்குவோர் கம்பன் சதீஷ் அவர்கள். யாருமே தெரியாது. அவர் கூட நீங்க விருது வாங்குறீங்க. அவர் இப்பதான் இங்கிலீஷ் வர்றாரு. அவருக்கு ஒரு விருது போடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அடுத்ததாக நம் குழுவின் சார்பாக முத்து அவர்கள் வி பிரபாகரன் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? இவ்வளோ சூப்பரா போட்டோ எடுக்கிற பெஸ்ட் கிளிக்ஸ் ராஜு அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எதுக்கு வந்தோனே தெரியாது. உட்காருங்க ப்ளீஸ். சார் அப்படியே ஆங்கரை பத்தி 2-3 வார்த்தைகள். என் பேர் ரியாத், தங்கச்சி பேர் காயத்ரி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் சிறப்பாக அந்த பரபரப்பாக இருக்க இந்த நேரத்துலையும் நான் சவுண்டு கொஞ்சம் எடுத்துக்கினேன். ஒரே நிமிஷம் சார். ஹலோ ஓகே. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கும் வியாத், காயத்ரி. ஆமாம், காயத்ரி வந்து இயக்குனர் உதயகுமார் சார் வந்து இயக்குனர்னு சொல்லணும்னு ரொம்ப கோவம் ஆகிப்போச்சு. ஆண்கள் தான் இயக்குனர் பேரரசு, இயக்குனர் உதயகுமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். பெண்கள் எப்படின்னா சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அழகு தான். அதனால் அவர் கொஞ்சம் குஷியாக தான் போயிருக்காரு.
கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு குஷியாக தான் போயிருக்கிறாரு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வார்த்தையிலேயே மரியாதை இருக்குது, மனசில் இருக்கிற மரியாதை அவ்வளோதான். தலை நிமிர் விருது தமிழ்நாட்டில் தலை நிமிர் என்ற இந்த வார்த்தை சிறந்த வார்த்தை. நான் நிறைய விருதுகள்லாம் பேர் வைப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி தலை நிமிர். தமிழ் ரெண்டு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அங்கே பிடிச்சிருக்காங்க இந்த விருதை. அதனால் இதை வாங்குகிற இந்த விருதை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் தலை நிமிர வேண்டும். உங்கள் திறமைக்கு தலை நிமிர்ந்து கொடுக்கப்படுற விருதான் இந்த தலை நிமிர் விருது. ஆரம்ப நல்ல வார்த்தை சொன்னாங்க, விருது கொடுக்கறதுக்கு தகுதி வேண்டுமா? தேவையில்லை. விருது வாங்குவதற்கு தான் தகுதி வேண்டும், திறமை வேண்டும். இங்கே விருது வாங்கிய அனைவருமே சாதித்தவர்கள், திறமையானவர்கள். நாங்கள் கொடுக்குறது எங்களுக்கு தகுதி இருக்கான்னு நாங்கள் யோசிக்கிறோம். அது சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு. அதனால் எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். இத்தனை சிறந்த கலைஞர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கு எங்கள் கையால் நாங்கள் அரவிந்த் ராஜா இருக்கட்டும், விருது வழங்கி சென்ற இயக்குனர் ஆர் உதயகுமார் சாராக இருக்கட்டும், அப்புறம் இங்கே எத்தனை பட இயக்குனர் சுரேஷ் அவர் இருக்காங்க, அவர் காதல் சுகுமார், இன்னைக்கு அவருக்கான சிறந்த நாள், காதல் தினம். ஆமாம், அதனால் அவர் இன்னைக்கு மேடைக்கு வந்து அவரை கௌரவிச்சது வந்து ஒரு காதல் தினத்தையே கௌரவிச்ச மாதிரி. பிகினிங் அரங்கம் நிறைஞ்சிருச்சு, பயந்துட்டோம். என்னடா எப்படா கொடுத்து மாலை போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ரொம்ப திறமையானவங்க, வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. திருப்பி உட்காந்தா தானே மற்றவங்க இடம்லாம் போயிடும், வாங்கி இடத்த கிளம்பிட்டாங்க அப்படியே. ஆமாம், அப்போ அங்கேயே அவங்க திறமைலாம் வெளிப்படுது. இருந்தாலும் விருது கொடுத்து முடிந்தாலும் பொறுமையாக மிஞ்சி இருக்கிற இந்த ஒருவருக்கெல்லாம் வணக்கம். இந்த சினிமா துறைக்கு கொடுக்கப்படும் விருது இருக்குல்ல, இது ரொம்ப அர்த்தம் உள்ளது. எப்படின்னா, நிறைய தொழில் இருக்குது, வியாபாரங்கள் இருக்குது, துறைகள், கல்வித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, இப்படி பல துறைகள்லாம் இருக்குது. அந்த துறைகளில் ஈடுபடுறவங்க, பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கும் கலைத்துறையில், அதுவும் சினிமா துறையில் ஈடுபடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யார் ஒருவர் சினிமா துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ, அது நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எழுத்தாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆழ் மனதில், அடிமனதில் பாராட்டுக்களை எதிர்பார்த்து தான் வருவாங்க. யார் ஒரு பாராட்டையும் விருதுகளையும் எதிர்பார்க்குறாங்க, புகழையும் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்க. இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தொழில் இருக்குது. இதுக்கு வர்றது காரணமே பாராட்டுக்களுக்கும் விருதுகளுக்கும் தான். இன்றைக்கி இந்த தலை நிமிர் விருது வந்து இங்கே சினிமா துறையில் சாதிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே அவங்க மனம் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி. புகழுக்கும் விருதுக்கும் பாராட்டுக்கும் ஏங்குவோன் தான் சினிமா கலைஞன். நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் கொடுத்த எல்லாருமே அவங்களுக்கு இது விருது இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஊக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு. அதனால் இத்தனை பேரை தேர்ந்தெடுத்து இத்தனை பேருக்கும் விருது வழங்கிய தலை நிமிர் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சிவானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நல்ல திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்குங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எப்போ வந்தாலும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். நானாக இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம ஊமை விழிகள் இயக்குனர், இவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் சீனியர். சொல்லப்போனால் உதயகுமார் சாருக்கே இவரெல்லாம் சீனியர்.
அப்போ எனக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ சீனியர்ன்ட்டு. ஆமாம், அவரே இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாருக்கும் விருது வழங்குறாங்கும் போது நாங்களாம் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே உதயகுமார் சாருக்கெல்லாம் கைதட்டி உண்மையிலே அவருக்கு பாராட்ட தெரிவிக்கணும். அனைவருக்கும் வாழ்த்து. அப்பா அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு. வீட்டிற்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்பு வணக்கங்கள். தலைநிமிர் விருதுகள், நம்ம பேரரசு அண்ணன் சொன்ன மாதிரி தலைநிமிர் என்பது தலையை நிமித்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி, அதுவும் இளைஞர்களை வளர்கின்ற கலைஞர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த விருதை வழங்கி இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நான் கூட அவங்க என்னை அழைக்கும் போது சொன்ன, இத்தனை விருது வச்சுருக்கீங்களே, எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறீங்கன்னு கடகடன் அதையும் அடித்து முடிச்சுட்டாங்க. நம்ம டைகர் சக்கரவர்த்தி சார் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்து சிறப்பாக இன்னைக்கு அவர் நடத்தி முடிச்சிருக்காரு. என்னுடைய முதல் முயற்சி முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். இது முதல் ஃபங்க்ஷன் அளவுக்கே தெரியல. ஏன்னா இத்தனை பேருக்கு நிறைய விருது கொடுக்குற ஃபங்க்ஷன்லேயே திணறுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லாமல் அழகாக கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களை போன்ற பாராட்டுகள் இருக்கிறதுனால தான் என் போன்ற கலைஞர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கலைஞனுக்கு தேவை கைத்தட்டல்களும் பாராட்டுதல்களும் விருதுகளும் மட்டும்தான். அந்த விருதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது. வீடு இருக்காது, அதில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருது. பழைய ஜீவா அவர்கள், கம்யூனிஸ்ட் ஜீவா அவர்கள் புத்தக பிரியராம். ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கி வீட்டில் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாராம். ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏரியாவால் போயிருக்கும் போது ஜீவாவோட சகோதரர் ஒருத்தர் அவர் கூட வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காரு, அண்ணன் இங்கே தானே எங்கேயோ பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு. ஆமாம், இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. சரி, அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்ம சைலண்ட்டாக, ஏன்னா எம்ஜிஆர் அது மாதிரி அடிக்கடி அதிர்ச்சி வைத்தியங்கள் கொடுப்பாரு, சைலண்ட்டாக நம்ம போவோன்ட்டு போய் என்ட்ராகி வீட்டை பார்த்தோன்னு கண்கலங்கிட்டாராம் புரட்சி தலைவர். ஏன்னா வீடு முழுக்க புத்தகங்களாம் அங்கங்கே அடுக்கி வச்சிருக்காராம். மழை பெஞ்சு ஒழுகுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒழுகுது. இவர் உள்ளே போனோன்னு பார்த்துட்டு எப்படின்னு இருக்கீங்க என்னன்னு விசாரித்தோன்னு அவருக்கு அந்த டெலிகசியில் சமாளிக்க முடியல. சமாளிச்சுட்டே சொன்னார், நம்ம நினைஞ்சா பரவாயில்ல, இந்த புத்தகங்கள் நினையக்கூடாது, அதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. இந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு. வெளியில் வந்தோன்னு சொன்னாராம், என்ன அண்ணன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்காருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. சைலண்ட்டாக உங்கள் அண்ணனை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு மாதம் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுங்கள், படத்துக்கு எழுத சொல்லியிருக்காரு, தலைவர் எழுத சொல்லியிருக்காரு, ஏதாவது சொல்லுங்கன்னு. அவரும் அதே மாதிரி தலைவர் உங்களை ஒரு படத்துக்கு எழுத சொல்லியிருக்காருன்னு கூப்பிட்டு அவர் வீட்டில் வச்சுட்டாரு. அந்த ஒரே மாதத்தில் அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டார் தலைவர். அது முடிச்சிட்டு அவர் சொன்னார், அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன பாதிச்சிடுச்சு. நான் நினைஞ்சா பரவாயில்ல, நான் படிக்கிற இந்த புத்தகங்கள் நினையக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் இந்த விருது. இதை வாங்கிட்டு போகிற நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது, அதுக்கு இடம் இருக்காது, ஒழுகிற இடமா இருக்கும், வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, கேட்கவும் வேண்டாம், வீட்டில் கோவத்தில் என்ன சொல்லுவாங்க. இதை ஒரு இடத்துல கேள்விப்பட்டால் அது நான் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு பெரிய நடிகர், அவரை நான் எடுக்க போகிற காலகட்டத்தில் அவருடைய காலங்கள் முடிந்து அவர் அமைதியாக வீட்டில் இருக்கிற காலகட்டம். அப்போ போய் பேட்டி எடுக்கும்போது, சார் நீங்கள் வாங்கின விருதெல்லாம் இருந்தால் அப்படியே அதையும் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு. அவருக்கு அப்படியே முகமே மாறிடுச்சு, முகமே வாடிடுச்சு. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார், எங்கே சார் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் இரும்பும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு வாங்குற விருது வெறும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, விருதை வாங்கி விட்டீர்கள், அடுத்த முறை விருதை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டிய தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விருதை வாங்குறது பெருசு கிடையாது. நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வளரலைன்னா அந்த விருது வெறும் தகரமும் அட்டையுமா மாறிடும். ஆனால் நீங்கள் விருது கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தீங்கன்னா உங்கள் கையால் அதை வாங்கிறதுக்கு பெருமையாக வாங்கிட்டு போவாங்க. அதைத்தான் இந்த விருது தலை நிமிர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. விருது வாங்கின அத்தனை பேரும் தலை நிமிரணும். வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் நேரம் இல்லாதனால தான் நிறைய பேச முடியாமல் போச்சு. கொஞ்சம் தள்ளி வச்சு பேச
எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இது வந்து ஒரு போராட்டம். என்னுடைய நண்பர்கள், சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலை நிமர் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தலை குனிஞ்சு செல்லக்கூடாது, தலை நிமர் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தலை நிமர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு இதுக்கு வந்து சிவானி செந்தில், நான் மற்றும் தம்பி முத்து அனைவரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்தோம். இதுவரையும் காத்திருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது அருமை தம்பி PRO மணி அவர்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த முறை கண்டிப்பாக சித்திரை மாதம் இது நடக்கும். அப்போ டெக்னீஷியன்ஸ் மட்டுமே இந்த விருதுகள் வழங்கப்படும். எனவே அந்த நேரத்தில் நிறைய பேசிக்கலாம். இதோடு இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.